ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 52 இரண்டாவது நாள். மனோவாக்காயம் இவற்றை முன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இது என்ன சப்ஜெக்ட தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு மந்தாதிகாரி தான் ஞானம் அடைவதற்கு அவன் என்னென்ன பாதையில் டிராவல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவன் மனோவாக்காயம், அதாவது உடம்பு, மனசு, பேசுதல், இந்த மூணையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாருன்றத பார்க்கலாம். தியான பரத்துவம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல, இப்படி தியானத்திற்கு வெளிப்பட்ட பிரதேசங்களாகிய சரீரம், வாக்கு, மனசு என்ற மூன்றையும் ஜெயித்து தன் வசப்படுத்திக் கொண்டு தியானத்தின் பிரதேசமாகிய சிதாகாசத்தையும் தன் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது என்னது? வெளிப்பிரதேசம், உள் பிரதேசம். தியானத்துக்கு வெளிப்பட்ட பிரதேசங்களாகிய சரீரம், வாக்கு, மனசு அப்படின்னா, தியானம்னா ஒன் பாயிண்டடா ஒரு விஷயத்தை நோக்கி உன் மனதை செலுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ அந்த ஒன் பாயிண்டடா ஒரு விஷயத்தை நோக்கி செலுத்துதலுக்கு தப்பி தவறி உன் சரீரத்தை நோக்கி செலுத்திடக்கூடாது, உன் மனசை நோக்கி செலுத்தி விடக்கூடாது. உன் வாக்கு, நான் இப்படி பேசணும் அப்படி பேசினேன் ஆக்கும் அப்படின்னு எந்த விதமான இந்த மனோ காயத்தை பற்றி சிந்திக்காதே என்று அர்த்தம். அப்போ உன்னுடைய அந்த தியானம் அப்படிங்கிறதுக்கு இது வெளிப்பிரதேசங்களாக இருக்கிறது. அது எது? அதை உன் கட்டுக்குள்ள கொண்டு வரணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை கட்டுப்படுத்தியாச்சு. அதை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறமா இப்போ அந்த மனசு கண்ட்ரோல் ஆயிடுச்சுல்ல, மனசு உன் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அப்ப அந்த மனசை வச்சு நீ என்ன சிந்திக்கணும் அப்படிங்கறதான் இங்க மேட்ரு. அந்த மனசை வச்சு மறுபடியும் பாடியையும் மனசையும் வாக்கையும் பற்றி சிந்திக்கிறது இல்ல. அந்த மனசை வச்சு உட்பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு சிதாகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. சிதாகாசுனா சித்தம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பேரு. தாட்ஸ், சிம்பிளா சொல்ல போனா எண்ணங்கள். இதை வந்து சித்தம் அப்படின்னு சொல்றோம். இன்க்ளூடிங் போத் கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ், எவரிதிங் இன்க்ளூடட் வந்து சித்தம் என்று சொல்லப்படுகிறது. சித்தம் ஆகாசம். ஆகாசம்னா என்ன? ஆகாசம்னா வெற்றிடம். சித்தம் ஆகாசம்னா என்ன? சித்தத்துல வெற்றிடம்னா சித்தத்துல அந்த எண்ணங்களே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ சிதாகாசத்தை நோக்கி உன் மனதை திருப்பு. அப்போ எதையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்பதை நினைப்பாய் வைத்திரு அப்படின்னு அர்த்தம். அப்ப எதையும் நினைக்க கூடாதுங்கிறது தான் தியானத்தின் பொருளாக வைத்திரு என்ற அர்த்தம். அதிலேயும் வெல்ல வேண்டும். இப்ப நினைக்காதிருக்கும் அந்த ஒரு நிலையை பெற வேண்டும். தியானத்தின் பிரதேசமாகிய சிதாகாசத்தை தன்வசப்படுத்திக் கொள்ள வேண்டும். கையில் இருக்கும் கண்ணாடியை கொண்டு தன் பிரதிபிம்பத்தை ஸ்பஷ்டமாக பார்த்துக் கொள்ளுதல் போலே குரு வாக்கியத்தால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட ஞானத்தை கொண்டு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தின் லட்சணத்தை நிச்சயித்துக் கொண்டு பின் சொல்லப்படும் பிரகாரமாய் அதை தியானம் செய்ய வேண்டும். எப்படி கண்ணாடியை நீங்க வந்து பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றது சூப்பர்வா 100% ஷியூரா வித்தவுட் எனி டவுட் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுதோ, அந்த மாதிரி நீங்க குரு உனக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. நீ இந்த உடல் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்ல, நீ யாரு அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த பரபிரம்மம் அல்லது ஆத்மா அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லி கொடுத்திருப்பாரு இல்லையா? அவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை நீ எப்படி தியானிக்கணும் அப்படின்னா இங்க ஞானதேவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. குருவாக்கியத்தால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட ஞானத்தை கொண்டு தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தின் லட்சணத்தை நிச்சயித்துக் கொண்டு பின்பு சொல்லப்படும் பிரகாரமாக அதை தியானம் செய்ய வேண்டும். சரியா? எப்படி செய்யணும்? யாத்தாவாகிய அப்படின்னா தியானம் செய்கிறவன். சரியா? தான் தன் சுரூபத்தையே தியான ரூப விற்த்தியில் ஏய விஷயமாக தரித்து கொண்டு தியாதா, தியானம், தியேயா வஸ்துவாகிய மூன்றும் ஒன்றாய் போனதாய் தோன்றி போகும் வரைக்கும் தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி செய்யும் முமுட்சுவே ஆத்ம சாசாத்காரம் அடைய யோகியதை படைத்தவன் ஆகின்றான். இப்ப நம்ம டெய்லி பேசிட்டு இருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் சுத்த சித்தாகத்தான் இருக்க முடியும், நான் உடல் மனம் புத்தியாக இருக்க சான்ஸே இல்லை, நான் அனைத்துக்கும் ஆதாரமாகத்தான் இருக்க முடியும், இந்த சூரிய வெளிச்சத்தை போல் பிரகாசமாக நான் ஸ்வயம் பிரகாசமாக அப்படின்னா என்னுடைய ஆனந்தம்ன்றது சுயமாக, அதாவது எந்த விதமான எக்ஸ்டர்னல் அட்ரிபியூட்ஸ் சப்போர்ட்ஸ் எதுவுமே இல்லாம சுயமாக என்னுடைய ஆனந்தம் ஒளிந்து கொண்டதாக இருக்க வேண்டும். இதெல்லாமே வந்து குரு நமக்கு கொடுத்துட்டாரு இல்லையா? அப்போ இதுதான் தேய வஸ்து. இந்த வஸ்து நான்
ஆத்மஸ்வரூபி, அனைத்தின் ஆதாரம், இவைகள் எல்லாம் என்னுடைய வெறும் பிம்பங்களே, இந்த உலகம் என்னுடைய மாய தோற்றமை. சோ இந்த விஷயங்களை குரு இதைதானே சொல்லி கொடுத்தாரு. இதுதான் தியேய விஷயம். அப்ப தியானம் செய்கின்றேன், செய்பவனும் இந்த தியேய விஷயம்னா நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த விஷயமும். அப்போ நான் பிரம்மம் என்று நான் தியானம் செய்கிறேன் அப்படி கூட வச்சுக்கோங்க. சரி, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தியானத்தை தான் இங்க சொல்லியிருக்காருன்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த அகம் பிரம்மாஸ்மி தியானத்தை அல்லது தத்துவமசி தியானத்தை நீ பண்ணு. எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மின்றது தியானமாக நான் செய்கிறேன். ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கேன்ல, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம், நான் பிரம்மஸ்வரூபம், அனைத்தின் ஆதாரம், நான் தான் அனைத்தும், இங்கே நான் எதுவும் அட்ரிபியூட்ஸ், அதாவது எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியும் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் மனசை வச்சுதான் நினைச்சிட்டு இருக்க இல்லையா? உன்னுடைய மனசை வச்சுதான் நீ நினைச்சிட்டு இருக்க. அதனால இது ரியல் ஸ்வரூபத்தை நீ அச்சீவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா இப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்ல நான் தியானம் செய்கிறேன், நான் அகம் பிரம்மாஸ்மி என்ற வஸ்துவை நினைத்து தியானம் செய்கிறேன் என்றும், இந்த தியானம் செய்தல் என்ற தொழில் இது எல்லாமே காணாம போயிடும். ஏன்னா அந்த ஃபீல் பார்ட் என்னவா மாறிடும்னா அனுபவமா மாறிடும். சோ நீ என்ன கொண்டு வந்த? அனைத்திற்கும் ஆதாரம் நான், எதனாலும் அசைக்க முடியாதவன் நான் இது மாயை, இது என்னுடைய மாயை அப்படின்னு கலங்காம அந்த மாதிரி விஷயங்களை நீ கீப் ஆன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுவாகவே மாறிவிடுக்கும் வரைக்கும் நீ அதை கண்டினியூஸா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? தியானிக்கப்படும் விஷயமாக தரித்துக் கொண்டு தியாத்தா தியானம் ஏய வஸ்துக்களாகிய மூன்றும் ஒன்றாய் போனதாக தோன்றி போகும் வரைக்கும் தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி செய்யும் முமுட்சுவே ஆத்ம சாசாத்காரம் அடைய யோகியதை படைத்தவன் ஆகின்றான். இன்னொன்னும் சேர்ந்து படுத்தலாம் நினைக்கிறேன். யோக பரத்துவம் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட். இது என்னன்னா, இப்படிப்பட்ட தியானம் கை கூடுவதற்கு அவன் யோகாபியாசத்தை ஒத்தாசையாக முன்பே தன்னிடத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். இந்த தியானத்துக்கு முன்னாடி பாயிண்ட் பின்னாடி சொல்றாரு, ஒன்னும் தப்பில்லை. சரியா? ஏன்னா நம்ம யமம் நியமம், ஆசனம், பிராணாயாமம், புத்தியாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சோ இந்த 8 அங்கங்கள் இருக்கு இல்லையா? அதுல தியானம்ங்கிறது கடைசியில தானே வருது. முதல்ல அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அதெல்லாம் பண்ண வேண்டாமா? சோ இப்படிப்பட்ட தியானம் கைகூடுவதற்கு அவன் யோகாபியாசத்தை ஒத்தாசையாக முன்பே தன்னிடத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கும் யோகாபியாசத்தின் முறை 6வது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மலமூத்திர துவாரங்கள் இரண்டின் நடுவில் உள்ள ரேகையை வலது குதிகாலால் அமுக்கி மூலபந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டு, அத்துடன் மற்ற 2 தியான ஜாலாந்திர பந்தங்களையும் ஏற்படுத்திக் கொண்டு, பலவைப்பட்ட பிராண வாயுக்கள் அனைத்தையும் ஒன்றுபடுத்தி குண்டலினி சக்தியை எழுப்பி வைத்து சுசும்னா நாடியை விரித்துக் கொள்ள செய்து, அதன் வழியாக அந்த குண்டலினி சென்று 6 சக்கரம் முதல் ஆஞ்ஞா சக்கரம் வரையில் உள்ள சக்கரங்கள் அனைத்தையும் வேதித்துக் கொண்டு ஹைஸ்ரதன் பத்மத்தில் பிரவேசிக்கும்படி, ஹைஸ்ரதன் பத்மத்தில்னா புருவ மத்தி அப்படின்னு நினைக்கிறேன், பிரவேசிக்கும்படி செய்து வைக்க வேண்டும். இப்படி செய்த மாத்திரத்தில் சகசிர தன பத்தியத்தில் உள்ள மேகம் அமிர்தமலை பொழிந்து அதன் வெள்ளம் மூலாதாரம் வரைக்கும் பரவிவிடும். பின்பு ஐஸ்ரதன பத்மம் என்ற கைலாஸ் பர்வதத்தின் மேல் கூத்தாடி கொண்டிருக்கும் பைரவதேவன் கையில் இருக்கும் கட்டறையில் மனசையும் பிராணனையும் கிச்சடியாக செய்து சமர்ப்பித்து விட வேண்டும். பைரவதேவன் கையில் மனசையும் பிராணனையும் கிச்சடியா செய்து கொடுத்துடணுமா. இப்படிப்பட்ட யோக நிலையை திடமாக ஏற்படுத்தி கொண்ட பின் முன் சொன்ன விதமாக பிரம்மஸ்வரூபத்தின் தியானம் செய்ய வேண்டும். தியானம் பண்றதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டெப்ஸ் தான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் முன் சொல்லபடியா தியானம் செய்யணுமா. கம் பிரம்மாஸ்மின்னு சொன்ன உடனே நீ பிரம்மமா மாறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உன் குண்டலினி சக்தி தலை வரைக்கும் போய் அமிர்தமலை பொழிஞ்சு அதுல பைரவன் இறங்கி அதுல மனசெல்லாம் காலி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னா நீ பிரம்மம் ஆயிடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, இது 6வது அத்தியாயத்துல ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயமாக இருந்தாலும் ஸ்லைட்டா கோடிட்டு காட்டியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஆசன வாயிலுக்கும் அந்த புதத்துக்கும் என்று சொல்லப்படுகின்ற, பெண்களுக்குன்னா மூத்திர துவாரம் அல்லது ஆசன வாயில், இரண்டுக்கும் நடுவுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். அப்புறம் என்ன, அப்புறம் என்னமோ கேட்டிருக்காரு,
தர்ணபத்மம்னா என்ன? அப்புறம் இன்னொன்னு வந்து ஐஸ்ரதன் பத்ம பத்மத்தில் அப்படின்னா மேபி எனக்கு புருவமத்தின்னு தோணுது. அது உனக்கு தெரியலன்னா அடுத்து ஐஸ்ரதன பத்மம் என்ற கைலாஸ் பர்வதத்தில் இன்னொன்னு என்ன சொன்னாரு? மேகம் அமிர்தங்களுக்கு தகசிரார தான் மேபி சொல்றாரா? புருவமத்திய சொல்றாரா தகசிரார சொல்றாரான்னு தெரியல. மூலாதாரத்திலிருந்து நேரா போயிட்டு படிக்கிறேன் நீ கேளு. சகஸ்ர தளத்தை தான் சார் ஐஸ்வர்யம்னு சொல்றாங்க சார். ஹரே கிருஷ்ணா. சகஸ்ர தளம் தான் சார். அதே தான் சார். அந்த மேருமலையாட்டம் வந்து அதுலேருந்து ஒரு சொட்டு அமுதமாட்டம் நம்ம உள்ள விழுறப்ப அந்த நாக்கு கடியில ஃபர்ஸ்ட் விழுறப்ப எல்லா இடத்துலயும் பரவுன்னு சொல்லி புக்கில் படிச்சிருக்கேன் சார். இந்த இதுல அமிர்தமலை அமிர்தமலை அப்படி பார்க்கும்போது புரியுது புரியுது. ஓகே சரி ஓகே. இங்க சுருக்கமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மூலாதாரத்துல நம்ம தியானத்துக்கு மூலாதாரம் பிரஷர் ஏற்படுத்திட்டு சரி ஃபர்ஸ்ட் வந்து பந்தா சொல்லியிருக்காரு. மூலபந்தம், உட்டியான பந்தம், ஜலாந்தர பந்தம். இது வந்து உங்க யோகா மாஸ்டருக்கு ரொம்ப நல்லாவே கேட்டிருப்பீங்க, டெய்லி பண்ணிட்டு கூட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி இந்த 3 பந்தங்களையும் நீ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆகணும். இதை 3ஐயும் பண்ணிட்டு குதிகாலால் அமைக்கி மூலபந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு மற்ற 2 ஆகிய ஒட்டியான ஜாலாந்திர பந்தங்களையும் ஏற்படுத்தி கொண்டு மகாபந்தான்னு பேரு 3ஐயும் சேர்த்து பண்ணும்போது அடுத்து பல வகைப்பட்ட பிராணங்களையும் ஆக்சுவலா இடகலை பிங்களை இந்த 2 இடகலை பிங்களைன்றது நாடிகள். இந்த சுசும்னா நாடி வழியா இந்த எல்லா பிராணனையும் சேர்த்து தூக்கிட்டு போக சொல்றாரு. பஞ்ச பிராணன்கள் இங்க எல்லா பிராணனையும் சேர்த்து சொல்லிட்டாரு. எல்லா பிராணனையும் மொத்தம் 3 முக்கியமான நாடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சுசும்னை, பிங்களை, வடகலை, பிங்களை, சுசும்னை அப்படின்னு. இடகலை, பிங்களை, சுசும்னை. சோ இந்த 3 நாடியில முக்கியமான நாடியாக கருதப்படுவது சுசும்னா நாடி என்று. சோ இந்த சுசும்னா அதாவது எக்கச்சக்கமான நாடிகள் இருக்கு. அதுல முக்கியம் 3. அந்த 3ல முக்கியம் வந்து சுசும்னா நாடி என்று சொல்லப்படுகிறது. எல்லா பிராணன்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சுசும்னா நாடி வழியாக நீ மேலேற்றி செல்ல வேண்டும். அப்படி போகும்போது என்ன ஆகணும்னா எல்லா சக்கரத்தையும் பேதித்துக்கிட்டு போகணும். சக்கரம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்னா அன்று எல்லா சக்கரத்தையும் பேதித்து கொண்டு கடைசியில சகஸ்ராரம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஐஸ்ரதன பத்மம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காரு. சக்கரங்கள் அனைத்தையும் பேதிக்கொண்டு ஐஸ்ரத பத்மம் பிரவேசிக்கும்படி செய்து வைக்க வேண்டும். அப்போ வந்து அங்கிருந்து ஒரு அமிர்த மலை பொழியும். அதே வெள்ளம் மூலாதாரம் வரைக்கும் பரவிவிடும். அது நேரக்க மூலாதாரம் வரைக்கும் அது பரவும். அப்போ அந்த சகஸ்ராரம் என்ற கைலாஸ் பர்வதத்தின் மேல் கூத்தாடி கொண்டிருக்கும் பைரவ தேவன் கையில் இருக்கும் கட்டறையில் கப்பறைன்னா என்னப்பா? கப்பறை. கப்பறையில் மனசையும் பிராணனையும் கிச்சடியாக செய்து கொடுத்து விட வேண்டும். தட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட யோக நிலையை சோ அல்டிமேட்லி யோக மார்க்கம் அப்படிங்கிறதே மனத்தை அழிக்கின்ற மார்க்கம் தான். சோ நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறதுல வந்து அந்த அவ்யக்த பரபிரம்மத்தின் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது தான் அந்த நிர்விகல்ப சமாதி என்று அழைக்கப்படும். அதனால மனசு பிராணன் எல்லாத்தையும் கிச்சடியா செய்து அவர்கிட்டயே கொடுத்துட சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட யோக நிலையை திடமாக வைத்துக் கொண்ட பின் அந்த தியானத்தை நீ பண்ணேன்னா நீ வந்து ஞானி ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப். அது வந்து மந்தாதிகாரிக்கு ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் வைராகியத்தின் ஒத்தாசை. வைராகியம்னா ஆசையற்ற தன்மை. இப்ப இதுவரைக்கும் வந்துருச்சுன்னா மறுபடியும் எதுக்கு வைராகியம்? ஆசைங்கிறது அவ்வளவு பலமானது. அதனால வைராகியத்தின் ஒத்தாசையும் கண்டிப்பா வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. படிச்சிடுறேனே, கொஞ்சம் 2 நிமிஷம் பொறுமையா கேளுங்க. அன்றியும் தியானமும் யோகமும் ஆகிய இவ்விரண்டு சாதனங்களும் தடையில்லாமல் ஆத்மா சாட்சாத்காரத்தை செய்து தருவதற்கு எல்லாவற்றிற்கும் முன்பாகவே முன்புன்னு தெளிவா சொல்லிட்டாருப்பா. முன்பாகவே சகாயமாக ஏற்படுத்தி வைத்துக் கொண்ட வைராகியத்தின் ஒத்தாசை முதலில் இருந்து கடைசி வரைக்கும் சதா எதுவும் தீர வேண்டும். வைராகியம்னா பற்றற்ற தன்மை, ஆசை இல்லாத தன்மை. சரியா? அது இருந்தாதானே யோகாபியாசம் பண்ண முடியும். யோகாபியாசத்துல ஜெயிச்சாதானே தியானம் பண்ண முடியும். ஸோ தேர்ஃபோர் வண்டி கொஞ்சம் ரிவர்ஸ்ல வருது. ஸோ வைராகியம் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வேணும் அப்படிங்கிறத பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லா கவனிங்க. ஏன்னா நமக்கெல்லாம் வந்து வைராகியம் வேற லெவல்ல வரும். ஒரு வாரத்துக்கு வரும், இல்ல ஒரு நாளைக்கு வரும், இல்ல ஒரு மாசத்துக்கு கூட வர்றதுக்கு மேல வராது. சரியா? பட் இட்ஸ் நாட் லைக் தட். வைராகியம்ன்றது நீ ஆத்ம சாட்சாத்காரத்தை அடையும் வரைக்கும் நீ வந்து எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நீ அதை பத்தி கவலைப்படாம நீ வந்து ஜெயிச்சுட்டு போகணும்.
இந்த புலன்களை வசப்படுத்துவதற்கு அந்த கிருஷ்ணர் வந்து மலையை தூக்குன ஸ்டோரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அங்க புயல் அடிக்கும், மழை அடிக்கும், வெயில் அடிக்கும், எது வந்தாலும் சரி, ஜம்முன ஞானம் என்ற கொடைக்கின் கீழ் நீ வந்து அசராம இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின். சரியா? ஸோ அதுதான் வைராகியம். அந்த வைராகியத்தின் ஒத்தாசை கடைசி வரைக்கும் சதா இருந்து தீர வேண்டும். கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டிய வஸ்து கண்ணுக்கு புலப்படும் வரைக்கும் பார்வைக்கு தீபத்தின் சகாயம் ஏற்பட்டுவிட்டால் அதற்கு பிறகு தேடுகிற வஸ்துவை கண்டுகொள்ள தடை என்ன இருக்கும்? பொருள் வந்து தேடிட்டு போற அப்படின்னா அந்த பொருள் கிடைக்கிற வரைக்கும் அந்த தீபத்தின் சகாயம் வேணும் தானே. கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு அந்த தீபத்தை தூக்கிட்டு போறது சிரமமா இருக்குன்னு தீபத்தை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்புறம் எப்படி பொருளை தேடுறது? அப்போ until you get that ஆத்ம சாட்சாத்காரா you have to be in a வைராகியா அப்படிங்கிறாரு. புலப்படும் வரைக்கும் தீபத்தின் சகாயம் ஏற்பட்டு விட்டால் அதற்கு பிறகு தேடுகிற வஸ்துவை கண்டுகொள்ள தடை என்ன இருக்கும்? அப்படியே மோட்சத்தை அடைவதற்காக புறப்பட்ட ஞான விருத்தி பிரம்மத்தை கண்டு அதில் லயப்பட்டு போகும் வரைக்கும் வைராகியத்தின் துணை இருந்து விட்டால் பின்பு ஆக வேண்டிய காரியம் எவ்விதம் முடிவு பெறாமல் போகும் அப்படின்னு சொல்லி வைராகியத்தை பற்றி இன்னைக்கு கிளாஸ் நம்ம வைராகியத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து உபசம்ஹாரம். ஆகவே பாக்கியசாலியான ஒருவன் வைராகியத்தோடு ஞானத்தை அபியசித்துக் கொண்டிருந்து ஆத்ம சாசாத்காரம் அடைவதற்கு தகைமை உள்ளவன் ஆகின்றான். இவ்விதப்பட்ட வைராகியம் என்னும் கவசத்தை அணிந்து கொண்டு ராஜயோகம் என்னும் குதிரை மீது ஏறினவனாய் சிறிதும் பெரிதுமாக எதிர்த்து வந்து நிற்கும் விக்னங்கள் அனைத்தையும் வெட்டி தள்ளுவதற்கு விவேகம் என்னும் முஷ்டியின் தியானம் என்னும் கத்தியை உறுதியாக பிடித்துக் கொண்டு சாதகன் ஆத்ம பிராப்தி என்ற விஜயலட்சுமி தனக்கு மாலையிடுவதற்காக இருட்டில் பிரவேசிக்கும் சூரியனை போல் சம்சாரத்தோடு போர் செய்ய புறப்படுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பாக்கியசாலி, அதுக்கு வைராகியம் வந்தாலே நீ பாக்கியசாலிங்கிறாரு. அப்போ எந்த மேலேயும் ஆசை இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறது யாருக்கு வரும்? பாக்கியசாலிக்கு தான் வருமா. அப்போ ஞானத்தை அபியசித்துக் கொண்டு வைராகியத்தோடு ஞானத்தை அபியசிக்கணும். ஆத்ம சாசாக்காரம் அடைய தகைமை உள்ளவனாகின்றான். இப்போ வைராகியம் அப்படிங்கிறத கவசமா போட்டாச்சு. போருக்கு போகணும்னா என்ன செய்யணும்? முதல்ல கவசத்தை போட்டாதானே போருக்கு போக முடியும். இல்லைன்னா ஈஸியா எதிராளி நம்ம கொன்றுவான்ல. அப்போ எந்த தாக்குதல் வந்தாலும் அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்கு முதல்ல ஒரு கவசத்தை போடணும். அந்த கவசத்துக்கு பேர் என்னவா? வைராகியம். சரி, அடுத்து என்ன சொல்றாரு? ராஜயோகம் என்னும் குதிரை மீது ஏறினவனாய். ராஜயோகம்னா இங்க வந்து நம்ம குதிரைப்படைன்னு வச்சுக்கோங்க. போருக்கு போறவன் குதிரைப்படையில போறான். இப்ப எந்த குதிரையில ஏறுறோம்? ராஜயோகம் அப்படின்னா இங்க அஷ்டாங்க யோகம்னு சொல்லக்கூடிய இந்த யோக மார்க்கத்தை சொல்லியிருக்காரு. குதிரை மீது ஏறினவனாய் சிறிதும் பெரிதுமாகிய எதிர்த்து வந்து நிற்கும் விக்னங்கள் அனைத்தையும் வெட்டி தள்ளுகிறதற்கு விவேகம் என்னும் முஷ்டியில் தியானம் என்னும் கத்தி. இப்ப குதிரையில போகும்போது அவன் முஷ்டியில் என்ன வச்சிருக்கான்? கத்தி வச்சிருக்கான். அந்த முஷ்டிக்கு என்னவா சொல்லியிருக்காரு? தியானம் என்னும் முஷ்டி. தியானம் தான் முஷ்டிக்கு. சாரி, விவேகம் என்னும் முஷ்டி. விவேகம் என்னும் முஷ்டியில் தியானம் என்னும் கத்தி. முஷ்டின்னா இந்த கையில் இருக்கக்கூடிய கத்திக்கு தியானம்னு பேரு. சரியா? அப்ப விக்னங்கள்லாம் தடைகள் வரும். சும்மா ஒற்றுமான மனசு எத்தனை ஆண்டுகளா போட்டு வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் வந்து உள்ள தொந்தரவு பண்ண வரும்ல. அப்ப தொந்தரவு பண்ண வரும்போது அதுக்கு என்னென்ன தேவைன்னா விவேகமும் இந்த தியானமும். விவேகத்தோடு கூடிய தியானம். சோ அப்போ ஆத்ம சாசாத்கார தியானம். இந்த ரெண்டையும் இறுக்கி புடிச்சுக்கிட்டு நம்ம போருக்கு போறோம் அப்படிங்கிறாரு. தியானம் என்னும் கத்தியை உறுதியாக படித்துக் கொண்டு சாதகன் ஆத்ம பிராப்தி என்ற விஜயலட்சுமி தனக்கு மாலையிடுவதற்காக இருட்டில் பிரவேசிக்கும் சூரியனை போல் சம்சாரத்தோடு போர் செய்யப்படுகிறான். அடுத்து பாருங்க என்ன அழகான எக்ஸாம்பிள். இருட்டில் பிரவேசிக்கும் சூரியனுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சூரியன் இருட்டுக்குள்ள போறதுக்கு என்ன கஷ்டப்பட போகுது? அது தேடி போனாலும் கிடைக்காது இருட்டு, அது வேற விஷயம். ஆனா ஒரு கஷ்டமும் இல்லாமல் சூரியன் எப்படி இருட்டில் பிரவேசிக்குமோ அப்படி இந்த ஞானம் என்ற வாளோடு தியானம் என்ற உறுதியோடு அவன் விஜயலட்சுமி அப்படின்னா எது விஜயலட்சுமின்னு சொல்லிடுறாரு? ஆத்ம பிராப்தி என்ற விஜயலட்சுமி. தன் ஆத்மாவை தான் உணர வேண்டும் அப்படிங்கிற அந்த விஜயலட்சுமியை அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு துவங்குகின்றான். எப்படி துவங்குகின்றான்? சூரியன் இருட்டில் பிரவேசிப்பது போல அவன் தன்னை அறிய அவன் புறப்படுகின்றான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது. Let us see the 53 sloka tomorrow.